இப்போ நாம் வந்து தமிழரோட உணவே மருந்துங்கிறது தான் நம்மளுடைய தமிழர் பாரம்பரியம். அப்படி இருக்கும்போது இந்த உணவை வந்து பருகி யாரும் வந்து தனிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தலை. இப்போ கடந்த சந்திப்பில் சகோதரி சொன்னது என்னென்னா, தாய்ப்பால் சுரந்த கல் அருந்தியதால் தாய்ப்பால் சுரந்தது, இது எனக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னும்போது வந்து இது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயந்தான். எப்படின்னு கேட்டோம்னா, வேறு எந்த மருந்து சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு தாய்ப்பால் சுரக்கிறது வந்து ஒரு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது கல் சாப்பிட்டு பால் சுரந்தது என்பதை நம்ம வந்து தமிழர் உணவு என்பது பெருமையும் இதை நம்ம மறந்து நம்ம வாழ்கிறோங்கிறது வந்து இதனாலும் ஒரு அடையாளமாக இருக்குது நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழர்களுடைய ஒவ்வொரு உணவுமே ஒவ்வொரு மருந்துங்கிறது நம்ம மக்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நான் வந்து பண்டைய காலம் கலாச்சாரம் எதுவுமே கிடையாது. நம்ம உணவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போன உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டோம்னா, நம்மளோட உணவு எல்லாமே நேரடியாக நம்ம எடுத்து உள்கொள்கிறோம். அவங்க என்னென்னா ப்ராசஸ் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ப்ராசஸ் ஃபுட்டுங்கிறது பீஸா, பர்கர், பன்னு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் கிடையாது. காலப்போக்கில் வேகத்துக்காக செய்யப்பட்டது. அவங்களோட கால சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. நம்மளோட கால சூழல் அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட சூழல் வந்து எல்லாத்துக்கும் தகவமைப்பு இருக்குது. அங்கே வந்து 6 மாதம் வந்து வெயிலாக இருக்கும், 6 மாதம் வந்து அடர்ந்த குளிராக இருக்கும். ஆனால் நம்மளோட சூழல் வந்து அனைத்து கால சூழலிலும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய சூழல், நம்மளுடைய தமிழர் சூழல் இருக்கும். நம்ம அந்த சூழலுக்கு ஏற்ற பொருளும், அந்த சூழலுக்கு ஏற்ற உடையும், அந்த சூழலுக்கு ஏற்ற தன்மையும் தான் நமக்கு கிடைக்கும். ஆகச்சிறந்த உணவுகள் இருக்கும்போது அதை விட்டு நம்ம மற்ற உணவுகளை நம்ம எடுக்கணுங்கிறது தான் என்னோடய கேள்வியை தவிர, இப்போது நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முதுகலை மேலாண்மை படித்து விட்டு நான் ஒரு தனியார் நிறுவனத்துலேயும் ஒரு வங்கியிலையும் வேலை செஞ்சுட்டு இப்போ தனிப்பட்ட முறையில் என்னோடய தொழில் வந்து விவசாயம். நாங்கள் விவசாயத்தை பண்ணலமாக விட்டுட்டு இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம், மரபு அரிசிகளை பண்ணுறோம், சிறுதானியங்களை பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா, இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹார்லிக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கேன். ஹார்லிக்ஸ் வந்து கோதுமை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹார்லிக்ஸ் பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிறுதானியங்களே காமிச்சிருப்பாங்க. சிறுதானியங்கள் எந்த அளவு போடுறாங்கன்னு தெரியாது. அதில் கிராம் 1 கிராம் 2 கிராம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிறுதானியம் இருக்குங்கிறத அதை ப்ரொமோட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, அவங்க நமக்கு தகுந்த மாதிரி ஏற்றுட்டு வராங்க. அப்போ அந்த சிறுதானியத்தை எந்த அளவு நம்ம நேரடியாக எடுக்கணும். அவங்க கொடுக்குறது வந்து ஒரு கோதுமை தவிடில் ஒரு சர்க்கரையை கலந்து கொடுக்குறதா நம்ம வந்து அது ஹார்லிக்ஸாக மற்ற விஷயங்களை எடுக்கிறோம். அதில் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்களே தவிர எந்த அளவு எந்த குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நேரடியாக நம்ம சிறுதானியத்தையும் நம்மளுடைய உணவுகளையும் நம்ம காய்கறிகளும் நம்மளுடைய கீரை வகைகளும் நம்ம எடுக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க அத்தனையுமே நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அத்தனையுமே ஆயுர்வேதிக்கான ஒரு பொருள் தான். அதை நம்ம வந்து அறியாமையால் அலட்சியப்படுத்தி போயிட்டு இருக்கிறோம். நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.